நடு சாலைகள பொதுமக்கள் முன்னாடி இப்படி ஒரு அக்கிரமமா? பரிதாபமாக உயிரிழந்த 2 பேர். மது போதையில இளைஞர்கள் இப்படியா செய்வாங்க? கையிலையும் காலையும் மாவு கட்டோட வர இவங்களாலதான் அப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவங்க தான் 32 வயதாக கூடிய பார்த்திபன். இவங்களும் இவங்களுடைய நண்பர்களான கேசவமூர்த்தி, சுகுமார் 3 பேரும் பொங்கல் பண்டிகைக்காக கோனே ஃபால்ஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்திருக்காங்களாமா. அப்போ திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்டிக்குப்பம் பகுதியில இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருக்கும் பொழுது சில இளைஞர்கள் மது போதையில இருந்ததாகவும் கூறப்படுது. அது அந்த பகுதியை சேர்ந்த பார்த்திபன், சுகுமார், கேசவமூர்த்தி இவங்க 3 பேரும் அந்த இளைஞர்களை தட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஆத்திரமடைந்த அதே பகுதியை சேர்ந்த 4 இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து இந்த 3 பேரையும் கடுமையா தாக்கி இருக்காங்க. தலையில பலத்த காயம் பட்டு 3 பேரும் இருக்க பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த 4 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அக்கம் பக்கத்தினர் உடனடியா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு வந்த போலீசார் பார்த்திபனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து காயங்களோடு இருந்த சுகுமாரையும் கேசவமூர்த்தியையும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி சுகுமாரும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்களாம். இந்த நிலையில உயிரிழந்தவங்களுடைய உறவினர்களும் மது போதையில கொலை செய்த அந்த 4 பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தனிப்படை போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய வினோத்குமார், நீலகண்டன், ஜோதிஷ், ஜவஹர் இந்த 4 பேரையும் கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்காக காவல்துறையினர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. போலீசார் இந்த 4 பேரையும் பிடிக்க முயற்சி பண்ணும்போது அவங்க தப்பி ஓடும் போது கீழே விழுந்துட்டதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.